நீட் வினாத்தாள் கசிவு காரணமாக 12 இளம் உயிர்கள் பறிபோன சம்பவத்திற்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், பல வருட தியாகங்கள், தூக்கமில்லா இரவுகள், பொருளாதார போராட்டங்கள் மற்றும் அயராத உழைப்பை கடந்து மருத்துவ கனவோடு பயணித்த 12 இளம் மருத்துவ மாணவர்கள் இன்று வெறும் புள்ளி விவரங்களாக மாற்றப்பட்டிருப்பதாக வேதனை தெரிவித்துள்ளார். தற்கொலை செய்து கொண்ட 12 மாணவர்களின் பெயர்களை பட்டியலிட்டுள்ள விஜய் வசந்த், எந்த குழந்தைகளை உயர்த்துவதாக அரசு மற்றும் கல்வி அமைப்பு வாக்குறுதி அளித்ததோ அதே குழந்தைகளுக்கு அது துரோகம் இழைக்கும் போது என்ன நடக்கும் என்பதை நினைவூட்டும் சாட்சிகள் இவை என்று ஆதங்கம் தெரிவித்துள்ளார். வினாத்தாள் கசிவு என்பது வெறும் தேர்வு துறை சார்ந்த முறைகேடு மட்டுமல்ல, அது நேர்மையான மாணவர்களின் நம்பிக்கையை திருடும் ஒரு மாபெரும் துரோகம் என்று சாடியுள்ளார். பல வருட உழைப்பை ஒரே இரவில் விரக்தியாக மாற்றும் இத்தகைய துயரங்களை சாதாரணமாக கடந்து செல்ல முடியாது என்று கூறியுள்ள அவர், மாணவர்களின் மரணத்திற்கு ஒன்றிய பாஜக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார்.